இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்த்தி, உங்களுக்குள்ள அப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் கார்த்தி. அதுக்காக இப்படி ஒரு முடிவே எடுப்பீங்க? என்ன கார்த்தி இதெல்லாம்? இங்க பாருங்க கார்த்தி, பிருந்தா சின்ன பொண்ணு. அவ ஏதோ இன்செக்யூரிட்டினால உங்ககிட்ட கோவமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுக்கு காரணம் அவ உங்க மேல வச்சிருக்கிற லவ் தான். அவ உங்க மேல உயிரே வச்சிருக்கா. உங்களோட கோவம், ஈகோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவகிட்ட மனசு விட்டு பேசுங்க. எல்லாமே சரியாயிடும். எல்லாம் பேசியாச்சு வீரா. நான் பேசி பேசி டயர்ட் ஆயிட்டேன். அவ புரிஞ்சுக்கிற இடத்துலயே இல்ல. ப்ளீஸ் வீரா, என்னாலலாம் அவ கூட வாழ முடியாது. சரியான டாக்ஸிக் வீரா அவ. நான் மட்டும் கிடையாது, சீரியஸா சொல்றேன். எவனாலையும் அவ கூட வாழ முடியாது. கார்த்திக், அக்கா, வள்ளியம்மா, வேண்டாம். யாரும் எனக்காக அவர்கிட்ட பேச வேண்டாம். பிருந்தா, அவருக்கு என் கூட வாழ்ந்து போர் அடிச்சு போச்சு. என்னை விட அவருக்கு அந்த ஜாஸ்மின் மாதிரி முக்கியமான ஆளுங்க இருக்காங்க. என்னை விட்டுட்டு அவ கூட போய் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாரு. அவர் சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல வள்ளியம்மா. ஏய், நீ சும்மா இருமா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னத்த பேசுற? வாயை மூடுடா. இல்லத்த. என்ன கார்த்தி, நீ பொம்பளை பிள்ளை மேல கைய நீட்டுற? யார்கிட்டடா கத்துக்கிட்ட? இப்படிதான் வளர்த்தாமா உன்ன? பாருத்த, இப்படிதான் தினம் தினம் சந்தேகப்படுற அவ. அவ கூட ஏன் போன, ஏன் சிரிச்ச, அவ கூட ஏன் பேசுற, இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அவன் என்னோட பிஏ. ஏன் அவ கூட நான் பேசக்கூடாதா? போய் சொல்றாரு வள்ளியம்மா. அவ பிஏ மட்டும் இல்ல, அவங்க ரெண்டு பேரும். பிருந்தா, நீ அமைதியா இரு. அவர் சொல்றதுலயும் உண்மை இருக்கலாம்ல. நீ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. இதெல்லாம் அவளுக்கு புரியாது வீரா. போதும் கார்த்தி, இதோட நிறுத்துங்க ரெண்டு பேரும். நீங்க மாத்தி மாத்தி விவாதம் பண்ணிக்கோங்க, சண்டை போட்டுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா இந்த விவாகரத்துங்கிற வார்த்தை மட்டும் வேணாம். என்னடா நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? இது என்ன குடும்பமா என்ன? ஆளுக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்க, விவாகரத்து பண்ணிட்டு போவீங்க, நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பார், இதான் உனக்கு கடைசி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சாகுற வரைக்கும் உனக்கு அவதான், அவளுக்கு நீதான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இத விட்டுட்டு விவாகரத்தை பண்ணிக்க போறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது பேச்சு வந்தது, அப்புறம் ஏன் முடிவை நான் தேடிக்க வேண்டியது இருக்கும். வலிமா,